கேளுங்க பஸ் சேனலுக்காக இன்றைக்கி நாம் வீட்டிலிருந்து எப்படி இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம். இ-சேவை மையத்துக்கு போகாமல் முதல்ல isevai.tn.gov.in வெப்சைட் உள்ளே போயிடுங்க. உள்ளே போய்ட்டு நான் எப்படி லாகின் பண்ணுறதுன்றது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். மேலும் நம்ம லிங்க்கில் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அது மூலமாக நீங்கள் வந்து யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ண உடனே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுன்றதை கிளிக் பண்ணிங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் உள்ளே போனீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. 103 இருக்கும் பாருங்கள், அந்த ஐக்கான் தான். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போன உடனே உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன வச்சுருக்கணுன்ற டீட்டெயில் மொதல் பேஜில் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன இருக்கிறதுன்னு ஒரு ரீட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் கேன் நம்பர் அப்படின்ற ஒன்றுத்தை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுன்ற டீட்டெயிலை மேலே ஐக்கான் பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், கீழேயும் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ கீழே நீங்கள் வந்து லிங்க்கை பார்த்துட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அது பண்ண பிறகு தான் நம்ம ஈஸியாக இது உள்ளே போக முடியும். அதோட முக்கியத்துவம் ஒரே ஒரு ஒன் டைம் தாங்க. நம்மளுக்கு ஆதார் மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம இ-சேவை மையத்தில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கேன் நம்பர், CANN நம்பர்னு சொல்லுவாங்க, சிட்டிசன் அக்சஸ் நம்பர். அது ரொம்ப முக்கியம். அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அது ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா முதல்ல அங்கே நம்மளுக்கு கேன் நம்பர் தான் கேட்கும். அந்த கேன் நம்பர் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை முதல்ல என்டர் பண்ணுங்கள். பாருங்கள், குடிமக்கள் கணக்கு எண் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதுதான் கேன் நம்பர். இப்போ அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணலாம். அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கீழே வந்து வந்துடும், டைரெக்டாகவே அதில் வந்துடும். அதனால் நீங்கள் எந்த விதமான டீட்டெயிலும் நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்கள், உங்களுடைய டீட்டெயில் ஆல்ரெடி இருக்கிற டேட்டா பேஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் அது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா கேன் நம்பருக்காக நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் வேலிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய எல்லா டீட்டெயிலும் அந்த இதில் உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், ஓடிபி வந்துடுச்சு. கன்ஃபார்ம் ஓடிபி கொடுங்க. கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீடு, எடிட் கேன் நம்பரு, சேவ் ஆஸ் நியூ. நம்ம வந்து ப்ரொசீட் கொடுக்க போகிறோம். எடிட் கேன் நம்பர்லாம் கிடையாது. ப்ரொசீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட்டுக்காக போகிறோம். ப்ரொசீட் கொடுக்குறோம். ப்ரொசீட் கொடுத்தோன்னே உள்ளே போகும். உள்ளே உங்களுடைய டீட்டெயில் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருந்தீங்களே, அது டிஃபால்ட்டாக தானாக அதுவே வந்துடும். நீங்கள் அதுக்காக வந்து நீங்கள் எதுவும் என்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை நான் ப்ளர் பண்ணியிருக்கேன். காரணம், அது எதுவுமே வந்து சில விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான். ஓகே, அது தேவையில்லாத விஷயம் இல்லையா, அதனால். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர், அவங்க எத்தனை அப்படின்றத கொடுக்கணும். இங்கே வந்து நான் 2 பேர்னாலும் 2ன்றதை கொடுக்குறேன். அதுக்கடுத்து யார் யார் அந்த 2 பேரோட நேமு, அவங்க வந்து ஏஜ், அதுக்கப்புறம் அவங்க என்ன சேலரியா இல்லை சும்மா இருக்காங்களா, இந்த மாதிரி டீட்டெயில். சேலரினா எவ்வளோ சேலரி, அந்த சேலரி டீட்டெயிலாக கிளிக் பண்ணணுங்க. நீங்கள் தமிழில் பேர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, முன்ன மாதிரி தான். தமிழில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே தமிழில் அது பேர் வந்துடும். இப்போ ஆட் கொடுத்துங்க. ஆட் கொடுத்தோடனே அடுத்த பேர் 2 பேர் சொன்னீங்களே, முதல் பேர் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க, 2வது பேர் வந்து உங்கள் வீட்டில் வேறு யார் இருக்காங்களோ அவங்க. சேலரி வாங்கலனாலையும் பரவாயில்ல, அவங்க இருந்தாலையும் அவங்களுடைய பேரை என்ட்ரு பண்ணிட்டு 0ன்னு கொடுத்துங்க. அவங்களுடைய அமௌண்ட்டுக்காக கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுடைய மொத்த சேலரியும் அந்த இதில் வந்துடுங்க. மொத்த பர் இயர்க்கு எவ்வளோன்றது வந்துடும். அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரு பண்ணணுங்க. என்னென்னா அப்ளிகண்ட் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபோட்டோ, ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் சேலரி சர்டிஃபிகேட் வேணும்னா அப்ளை பண்ணலாம், அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பேன் கார்டு கண்டிப்பாக வேணுங்க. அப்புறம் ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட். செல்ஃப் டிக்ளரேஷன்றது ஒரு முறை எடுத்து வச்சிங்கன்னா போதுமானது. அதை பிரிண்ட், அதுக்கான கீழே டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு கீழே இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அதை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் போட்டு ஒரு முறை ஃபோட்டோ எடுத்து உங்கள் மொபைலில் வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் போட்டாலையும் அதே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்காக நீங்கள் அப்லோட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதே சர்டிஃபிகேட்டு, அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் இன்கம் கொடுக்குறது இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம். வேறு எந்த சர்டிஃபிகேட்டுக்கும் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரே செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் தான் எல்லாத்துக்குமே தேவையானது. இப்போ நம்ம ஒவ்வொன்று தான் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா, ஃபோட்டோ ஜேபிஜி ஃபார்மேட்டில் ஃபோட்டோ நீங்கள் பண்ணிங்கன்னா 50 KB உள்ளே இருக்கணும். அதுவே நீங்கள் PDF ஃபார்மேட்டில் ஏதாவது டாக்குமெண்ட்டு இணைக்கிறீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 200 KB உள்ளே இருக்கணும். அதாவது எந்த டாக்குமெண்ட் PDF ஃபார்மேட்னா 200 KB, அதுவே வந்து நம்ம சப்போர்ட்டட் அந்த ஃபோட்டோனா 50 KBக்குள்ளே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதை எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அது உங்களுக்கு யாராவது தெரியலனா என்னை கேளுங்க, நான் 50 KBக்குள்ளே எப்படி எடிட் பண்ணுறன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். அது ரொம்ப ஈஸி பண்ணுறது. உங்களுடைய அதுக்கு
அதுக்குன்னு தனியாக சாஃப்ட்வேர்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்களுடைய மொபைலில் இருக்கிற மொபைல் வேண்டாம், உங்களுடைய டெஸ்க்டாப்பில் அதாவது கம்ப்யூட்டரில் இருக்கிற ஆட்டோமேட்டிக்காக அந்த எம்எஸ் ஆஃபீஸை வச்சே நம்ம அதோட ஃபோட்டோவோட ரிசொல்யூஷனை கம்மி பண்ணலாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவோட ரிசொல்யூஷனும் கம்மி பண்ணணும். என்னென்னா ஃபோட்டோ வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி பிடிஎஃப் மற்ற டாக்குமெண்ட்டெல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கிறது மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்குது. பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்தாலே ஒன்றும் தப்பில்லை. பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இது வரைக்கும் நான் 7 டாக்குமெண்ட் இணைச்சிருக்கேன். அதில் வந்து அப்ளிகேஷன் நேமு, அட்ரஸ் ப்ரூஃபு, பேன் கார்டு, அப்புறம் சேலரி சர்டிஃபிகேட்டு, ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு, அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு. ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையும் நீங்கள் அமிச்சிங்கனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டுத்தையும் கொடுத்து ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 60 ரூபா கொடுப்பீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கான இது இங்கே தான் வருதுங்க, பேமெண்ட் மோடு. இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ஒரு 60 ரூபா பே பண்ணணும். நீங்கள் அதுக்கு நிறைய இது இருக்குது. ஏடிஎம் கார்டில் கூட நீங்கள் கட்டலாம். அதுக்கு நீங்கள் ப்ரொசீட் டு பே, அதாவது மேக் பேமெண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அடுத்த பேஜில் பாருங்கள் டெபிட் கார்டு, அதாவது டெபிட் கார்டுன்றது ஏடிஎம், அப்புறம் கிரெடிட் கார்டு இருந்தால் கிரெடிட் கார்டு, இல்லைனா நெட் பேங்கிங் தான் நெட் பேங்கிங், எதனாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்ன்ற வரும். கீழே வந்து பிரிண்ட் ரெசிப்ட்னும். உங்களுக்கு அது தேவையில்லை, ஏன்னா நீங்கள் லாகின் பேஜ்லேயே உங்களுக்கு இருக்கும். அது நீங்கள் சேவ் பண்ணுறதுனா சேவ் பண்ணி வச்சிங்க, இல்லைனா அது ரொம்ப அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இதை நீங்கள் உங்களுடைய லாகின் பேஜில் திரும்ப செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க இல்லையா, இப்போ வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க. இதை எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறுபடியும் அந்த லாகின் ஐடிக்கு போய்ட்டு அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் சைடில் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம வந்து டிரான்சாக்ஷன் நம்பர்ஸ் வந்து நம்ம எழுதி வச்சுருக்கோம், இதுலேயே இருக்கும் பாருங்கள். இல்லைனா இங்கே கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டு, அப்புறம் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் மேலே. அந்த செக் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய டிரான்சாக்ஷன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிற டிரான்சாக்ஷன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா, இப்போது உங்களுடைய சர்டிஃபிகேட், நீங்கள் அப்ளை பண்ண சர்டிஃபிகேட் யார்கிட்ட இருக்குது, என்ன ஸ்டேட்டஸ்ன்ற விஷயத்தை நீங்கள் அப் டு டேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மேலும் அடுத்தடுத்து விஓயிலிருந்து ஆர்ஐ கிட்ட போகும், ஆர்ஐலேருந்து HQDT, அப்புறம் டிடி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு உங்களுக்கே வந்து டைரெக்டாக உங்கள் பேஜுக்கே உங்கள் சர்டிஃபிகேட் வந்துடுங்க. நீங்கள் அப்புறம் இந்த இடத்துல பிரிண்ட் சர்டிஃபிகேட்னு வந்துடும். அந்த இடத்துல பிரிண்ட் ரிசிப்ட்ன்ற இடத்துல நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டவே பிரிண்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோ ஈஸியாக நமக்கு கொண்டு வந்திருக்காங்க மெத்தடு. இதே போலவே நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, வேறு அதில் இருக்கிற எல்லா 90 வகையான சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக வீட்டிலருந்தே இப்போ வாங்கிக்கலாங்க. எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி வாங்கலான்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.